ஏன் உலகத்திலேயே குட்டியான நாடான வேட்டிகன் சிட்டி இன்னமும் அப்படியே இருக்குது? ஒருவேளை அது இட்டாலியோட மெர்ஜ் ஆகிருக்கலாம், இல்லை இட்டாலி நாடெலாம் ஒன்றா சேர்ந்து கல்தா மட்டையிலே வச்சு அதை ஜாயின் பண்ண வச்சுருக்கலாம். இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஃப்ளாஷ்பேக் போய் ஆகணும். வேட்டிகன் சிட்டி எப்போ இவ்வளோ சின்னதாலாம் இருந்ததில்லை. சுமார் 1000 வருஷங்களாக பீப்புள் ஸ்டேட்டுங்கிற பேரில் போப்பை தலைவராக வச்சு இது செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இட்டாலி நாட்டோட மையத்தில் இது அமைஞ்சிருந்தது. 19வது நூற்றாண்டு ஆரம்பத்தில் மொத்த இட்டாலியில் ஒன்றா சேர்த்தலான்னு ஒரு பிளானை போட்டாங்க. முதல்ல ரோமாவே பிடிச்சிக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் அதை தலைநகரமாகவும் ஆக்கிட்டாங்க. ஆனால் போப்பு நீ யார் கோமாளி, உனக்கு இல்லை நான் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாப்புல. சொல்லிட்டு குடுகுடுன்னு வேட்டிகன் சிட்டி போய் ஒழிச்சிக்கிட்டு தாப்பால் போட்டுக்கிட்டு நான் தான் வேட்டிகன் சிட்டியோடைய கைதின்னு தன்னைத்தானே அறிவிச்சுக்கிட்டாப்புல. போப்பை ஒதுக்கி வச்சா தானே முன் வந்து இட்டாலியோட ஜாயின் பண்ணிக்குவாருன்னு நினச்சாங்க. ஆனால் 60 வருஷம் ஆகி 5 போப்பு மாறினதுக்கப்புறமும் வேட்டிகன் சிட்டி சரணடையவே இல்லை. இறுதியாக 1929வது வருஷம் இட்டாலியோடைய தலைவரான முசோலினி மாமா இந்த கருமத்தில் முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை போட்டு வேட்டிகன் சிட்டியை சுதந்திர நாடாக அறிவிச்சிட்டாப்புல.